சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்காடே. பல போர்பட இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனைத்தான் ஒருவ வந்திருக்காடே. களமோ அவன் மூச்சரிய மயிர்கால்களும் பூச்சரிய வச்சம் அவன் வந்திருக்காடே. சிந்த மறுபடி திரும்புதம்மா, முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப உரு கொண்டு இறங்குதம்மா. நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா. அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவன அடையுதம்மா. காவிரி கரையில் தொன்மையின் பெருமையையும் புதுமையின் புரட்சியையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டின் இதயத்தில் வீற்றிருக்கும் வரலாற்று பெருமை மிக்கது திருச்சிராப்பள்ளி மாவட்டம். சோழர் காலத்தில் உறையூரை தலைநகராக கொண்டு செழிப்புற்ற சோழ நாடு புகழ்பெற்ற கரிகால சோழனால் 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கல்லணையை பெருமிதத்துடன் தாங்கி நிற்கிறது. இந்த உலகின் மிக பழமையான இந்த அணை காலம் தாண்டி நின்று சோழர்களின் பொறியியல் வல்லமையை உலகிற்கு எடுத்துரைத்து இன்றும் தமிழ்நாட்டின் பெருமையை பறைசாற்றுகிறது. திருச்சிராப்பள்ளி தமிழ்நாட்டின் 4வது பெரிய நகரமாகவும் மகிழ்வுடன் வாழ்வதற்கான இணையில்லா இடமாகவும் திகழ்கிறது. இத்தகைய பெருமைமிக்க மாவட்டத்தின் மேன்மையை மேலும் உயர்த்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு கல்லணையைப் போலவே காலம் தாண்டி நிலைத்து நிற்கும் புரட்சிகர திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மக்களின் நலனையும் மாநிலத்தின் வளர்ச்சியையும் மையப்படுத்தி திருச்சியில் நவீன உள்கட்டமைப்பு வசதிகளையும் மக்கள் நலத் திட்டங்களையும் தொடர்ந்து வழங்கி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்களுக்கு மேலும் பயனளிக்கும் வகையில் பஞ்சப்பூரில் 22 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 236 கோடி மதிப்பீட்டில் பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடி அமைப்பதற்கு இன்று அடிக்கல் நாட்டினார். இந்த அங்காடியில் 1871 கடைகள், 186 ஒப்பனை அறைகள், 1402 வாகனங்கள் நிறுத்துமிட வசதிகள் ஆகிய பல்வேறு வசதிகளுடன் அமைக்கப்பட உள்ளது. மேலும் பஞ்சப்பூரில் 32 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 128.94 கோடி மதிப்பீட்டில் பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இதில் 246 கனரக வாகனங்களுக்கான நிறுத்துமிடம், 95 ஒப்பனை அறைகள், 80 அலுவலகங்கள் மற்றும் கடைகள் ஆகிய பல்வேறு வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் மக்கள் எளிதாக பயணிப்பதற்காக பஞ்சப்பூரில் 40 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 408.36 கோடி மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்ப வழிகாட்டுதலுடன் முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. 30/12/2021 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த பேருந்து முனையத்தில் தரைத்தளத்தில் 345 வெளியூர் பேருந்துகளும், முதல் தளத்தில் 56 நகர பேருந்துகளும், மொத்தம் 401 பேருந்துகளை ஒரே நேரத்தில் நிறுத்தும் வசதி உள்ளது. தற்போது உள்ள பேருந்து போக்குவரத்து தேவைக்கேற்ப இப்புதிய பேருந்து நிலையம் தினசரி சுமார் 3.48 லட்சம் பயணிகள் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்சி மாவட்டத்தின் எதிர்கால வளர்ச்சி தேவைகளை கருத்தில் கொண்டு நாளொன்றுக்கு 6.38 லட்சம் பயணிகள் வரை பயன்பெறும் அளவில் எதிர்கால கண்ணோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 82 கடைகள் மற்றும் உலக தரத்திலான அனைத்து நவீன வசதிகளுடன் இந்த பேருந்து முனையம் முழுவதுமாக குளிரூட்டப்பட்டு காற்று மாசு கட்டுப்பாட்டுடன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஆம்னி பேருந்து நிலையம் கூடிய விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. மேலும் ரூபாய் 527.63 கோடியில் 3597 எண்ணிக்கையில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் ரூபாய் 1032.15 கோடியில் 7122 எண்ணிக்கையில் முடிவுற்ற திட்டப் பணிகளை துவக்கி வைத்தும் ரூபாய் 856.5 கோடியில் 1,17,132 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 55,834 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குதல் என ஆக மொத்தம் ரூபாய் 2,415.84 கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் இன்று மக்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்கும் சமூக நீதிக்கும் அரும்பாடுபட்ட முப்பெரும் தலைவர்களான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் பெயரில் அமைக்கப்பட்டுள்ள காய்கறி அங்காடி, சரக்கு வாகன முனையம், பேருந்து முனையம் ஆகிய 3 முக்கிய வளர்ச்சி திட்டங்களும்
மற்றும் மக்களுக்கு நலத்திட்டங்கள் ஆகிய இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடக்கம்தான். இது போன்ற நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் செழிக்க வைப்பதே திராவிட மாடல் ஆட்சியுடைய நோக்கம். மக்களின் அரசு இது, மக்களுக்கான அரசு. இந்த சாதனைகள் தொடரும் தொடரும் தொடரும்.